மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. அண்மைச் செய்தி. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மீனவர்களை திரட்டி கடலூரில் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதில் விஜய் பங்கேற்பார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். மீனவர்கள் எதிர்கொள்ளும் எந்தெந்த பிரச்சனைகளுக்காக தற்போது விஜய் போராட்டம் மேற்கொள்ள இருக்கிறார்? கள விவரம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை கட்சியை நிறுவி ஓராண்டை கடந்து 2ஆம் ஆண்டுல அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளுக்கு நேரடியாக சென்று குரல் கொடுக்கக்கூடிய வகையில் அண்மையில் பரந்தூர் மக்களை போராட்டம் நடத்தக்கூடிய மக்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக மீனவ பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார் விஜய். மீனவ மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து போராட்டம் நடத்துவதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முன்னெடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த போராட்டத்தில் மீனவர்கள் நேரடியாக பங்கேற்க இருப்பதாக தகவல் என்று வெளியிடப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் பிரச்சனையில் நிரந்தர தீர்வு காணவும் இலங்கை கடற்படையினரை கண்டித்தும் மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மீனவர்களை திரட்டி கடலூர்ல ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவுல மீனவர்களை திரட்டி கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நிகழ்வுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கலந்து கொள்வார் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டம் நடத்த முறையாக காவல்துறை அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்க கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழுவும் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் விஜயுடன் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பார் எனவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்த வாரத்தில் இதற்கான போராட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் உண்மையில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும் என கட்சியின் சார்பில் தகவலாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஏற்கனவே பரந்தூர் மக்களை நேரில் சந்தித்து விஜய் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல இரண்டாவதாக மீனவ மக்களை நேரில் சந்தித்து போராட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பது என அடுத்தடுத்து அரசியல்ல பல்வேறு முனைப்புகளை விஜய் முன்னெடுத்து வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.